ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் மக்கள் மத்தியில் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணி அப்கமிங்கில் ரிலீஸ் ஆக போகிற 10 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 10வது இடத்துல பார்க்க போகிறது விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணி பிரதீப் ரங்கநாதன் மற்றும் கீர்த்தி செட்டி இவங்க 2 பேரும் நடித்த எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. கோமாளி படம் மூலமா இயக்குனராக அறிமுகமான நம்ம பிரதீப் ரங்கநாதன் அடுத்தடுத்து லவ் டுடே டிராகன் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடி கலெக்ஷன் வரைக்கும் கொடுத்ததுனால இந்த படத்து மேலேயும் ஆடியன்ஸ்க்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் இந்த வருஷம் செப்டம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படமும் 100 crore கிளப்ல சேருதா அப்படின்னு. நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிறது ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகி இருக்க மதராசி படம் தான். ஸ்பைடர் தர்பார் அப்படின்னு ஏவரேஜான மூவிஸை கொடுத்ததுனால இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் தளபதி விஜய் கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கினதுனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல பார்க்க போறது மாரி செல்வராஜ் இயக்கத்துல த்ருவ் விக்ரம் நடித்த பைசன் படம் தான். த்ருவ் விக்ரம் இந்த படத்துக்காக அவரோட அப்பா சியான் விக்ரம் போலவே உடல் அளவுலையும் சரி நடிப்பளவுலையும் சரி அதிகமான எஃபர்ட்ஸை போட்டு இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட கதை ஒரு கிராமப்புற சைட்ல நடக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸ்ல எல்லாம் விஷுவல் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம த்ருவ் விக்ரம் போட்ட எஃபர்ட் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல பார்க்க போறது தனுஷ் இயக்கி அவரே நடிச்சிருக்க இட்லி கடை படம் தான். இந்த படத்துல அருண் விஜய் இருக்காரு இல்ல அப்படின்னு பல ரூமர்ஸ் வந்துட்டு இருந்த நிலையில அருண் விஜய் இந்த படத்துல இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டரை படக்குழுவே ரிலீஸ் பண்ணி எல்லா ரூமர்ஸ்க்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் பாக்ஸிங்கை மையமா வச்சு எடுத்துட்டு இருக்க படம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் நம்ம தல அஜித்தோட குட் பேட் அக்லி கூட கிளாஸ் ஆக வேண்டியிருந்த நிலையில பல்வேறு காரணத்துக்காக இந்த படத்தை அக்டோபர் மாசம் ரிலீஸ்க்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல பார்க்க போறது சுதா கோங்கோரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிற பராசக்தி படம் தான். இந்த படத்தை சூர்யாவை வச்சு தான் ஆரம்பிச்சு படக்குழு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் பல்வேறு பிரச்சனைகள்னால சூர்யா இந்த படத்துல இருந்து விலகி சிவகார்த்திகேயன் இந்த படத்துல ஜாயின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பராசக்தி படம் நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட கிளாஸ் ஆக போறதா தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ இதனாலேயே அந்த பராசக்தி படத்துக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல பார்க்க போறது வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு நடிக்கிற STR 49 திரைப்படம் தான். வடசென்னை படம் நடந்த அதே டைம்லைன்ல தான் இந்த படமும் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம வடசென்னை படத்துல வந்த ஒரு சில கேரக்டர்ஸும் இந்த படத்துல வருவாங்க. இது வந்து த வேர்ல்ட் ஆஃப் வடசென்னையில வர ஒரு படம் தான் அப்படின்னு வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூல சொல்லி ஆடியன்ஸ் மத்தியில ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிளப்பி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம NOC சர்டிபிகேட் பிரச்சனைனால வெற்றிமாறனுக்கும் தனுஷ்க்கும் இடையில பிரச்சனை அப்படின்னு பல ரூமர்ஸை கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ₹1 கூட வாங்காம தனுஷ் NOC சர்டிபிகேட்டை STR 49 படக்குழுவுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு வெற்றிமாறனே ஒரு இன்டர்வியூல சொல்லி எல்லா ரூமர்ஸ்க்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கார்த்தி நடிப்புல உருவாக உள்ள கைதி 2 திரைப்படம் தான். லோகேஷ் கனகராஜ் LCU அப்படிங்கிற வேர்ல்டை கிரியேட் பண்ணி அவர் இயக்கத்துல வெளிவந்த விக்ரம், லியோ, ரோலக்ஸ் அப்படின்னு எல்லா கதாபாத்திரங்களையும் இணைச்சதுனால கைதி 2 திரைப்படத்துல இந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாம் வரலாம் அப்படின்னு ஆடியன்ஸ் மத்தியில மிகமிஞ்சின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் நம்ம சூப்பர் ஸ்டார் மற்றும் லோகேஷ் கனகராஜ் காம்போல உருவாயிட்டு இருக்க கூலி படம் முடிஞ்ச உடனே கைதி 2 திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்றதா லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல உருவாக உள்ள வடசென்னை திரைப்படம் தான். அன்புவின் எழுச்சிக்காக ஏங்காத ஆளே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வடசென்னை திரைப்படத்துக்காக. அடுத்த வருஷம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா தனுஷ் குபேரா ஆடியோ லான்ச்ல சொன்னாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அன்புவின் எழுச்சியை. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகி இருக்க கூலி திரைப்படம் தான். இந்த படம் நிறைய மல்டி ஸ்டாரர் திரைப்படமா உருவாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் 1000 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்காங்க. ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த படம் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல் பண்ணுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச ஜனநாயகன் திரைப்படம் தான். இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம விஜய் அவர்கள் அரசியலுக்கு போறதுனால இதுக்கப்புறம் படம் நடிக்க போறதில்ல, இதுதான் லாஸ்ட் படம் அப்படின்னு சொன்னதுனால ஒன் லாஸ்ட் டைம் மூமெண்ட்டுக்காக ஒட்டுமொத்த தமிழகமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிற ஜனநாயகன் திரைப்படத்துக்காக. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த லிஸ்ட்ல பார்த்த 10 படங்கள்ல நீங்க அந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.